இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நாளைக்கு ஃப்ரைடே. இப்போ தான் ஃப்ரைடே போன மாரி இருக்கு. அதுக்குள்ள 1 வாரம் ஆயிருச்சு. இந்த நவம்பர் பொறந்ததுலேருந்தே ரொம்ப ஃபாஸ்ட்டா நாள் ஓடுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளோட நாளா நமக்கும் வேலை ஓடிட்டு தான் இருக்கு. முதல் நாள் நைட்டே வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். மறுநாள் ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ வைக்கிற அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு புளியானை வச்சுருவேன். மேட்சிங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் வேர்க்கடலை, பச்சை பயிறு, மொச்சக்கொட்டை இதில் ஏதாச்சும் 2 பொருள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது. இன்னைக்கு மொச்சக்கொட்டையும் ராஜ்மாவும் நல்லா வறுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இதை நைட்டே ஊற போட்டுருவேன். காலையில் சீக்கிரமே வெந்துடும். பிள்ளைங்களுக்கு புளி கரைச்சி எந்த ஆணம் காய்ச்சினாலும் அந்த அளவுக்கு இறங்காது. காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கொடுத்துருவேன். இன்றைக்கி முட்டை போட்டு சேமியா பிரியாணி பண்ணியிருந்தேன். இப்போ காலையில் நல்லா ஊறியிருக்கோம். அந்த ஊறின தண்ணியை மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சோம்னா சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிரோட ராஜ்மாவை மிக்ஸ் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. நிறைய வகையில் புளியான காய்ச்சலாம். இன்றைக்கி மசாலா வதக்கி அரைச்சி செய்வோம், நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய், ஜீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, இதுக்கு மேலேயே உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இது தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம், சேர்த்தும் செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். சேர்க்காமலும் நல்லாயிருக்கும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், இது அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு எப்படி புளி கரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கோங்க, இல்லைனா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்தா போதும். நான் வீடியோலாம் எடுக்கிறோமா, அதனால் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்ட வாகில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். புளியான கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் முருங்கைக்காய் இல்லை வெண்டைக்காய் எது வேணுமோ சேர்க்கலாம். பயறு சேர்க்காம வெறும் காய்கறி இல்லை வெறும் பயறு இல்லைனா கருவாடு கூட சேர்க்கலாம், நம்ம இஷ்டம்தான். சேம் மெத்தடில் மீனான கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் கொதித்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு, வேக வச்சுருந்த பயறு, கரைச்சி வச்சுருந்த புளி, உப்பு தேவையான அளவு 10 நிமிஷம் கலகலன்னு கொதிக்க விட்டுட்டு 10 நிமிஷம் சிம்லேயே போட்டுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். புளியானோ மீனானம்லாம் அதை காய்ச்சின நேரத்தை விட அதை சூடு பண்ணி வத்த வச்சு சாப்பிடுவோம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முட்டை மசாலாவுக்கு எண்ணெயில் சாம்பார் பொடி மட்டும், உப்பு கூட சேர்க்க வேணாம். அவிச்ச முட்டையை பரட்டி எடுத்தால் புளியானத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது கூடவே முருங்கைக்கீரை, பருப்பு போட்டு வாழைப்பூ கூட்டு. நாங்கள் தொட்டுக்கெல்லாம் பிளேட்டு சைட்லேயே வச்சு சாப்பிட்ருவோம். இப்போ கொஞ்ச நாளாக அந்த பிளேட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? வீடியோக்காக அப்படின்னு கிடையாது, நீங்கள் வீட்டுக்கும் செஞ்சு பாருங்களேன். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.